வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் கேட்டிருக்க அட்வான்ஸ் மார்க்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேவா? இது ஜாமெட்ரியில ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் சம் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளோட லென்த் தான் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயகனல் மீன்ஸ் என்ன? ரெக்டாங்கிளோட டயகனல் அப்படின்னா இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னா இதோட டயகனல் சைடு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா தெரியும் நம்மளுக்கு L into B ன்னு இல்லையா? ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா L into B ங்கிறது தெரியும். இங்க கொடுத்துருக்கிறது டயகனல். அப்ப நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெத் தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அப்ப பிரெத்ங்கிறது டயகனல் ஈக்குவல் டு டயகனல் ஸ்கொயரு L ஸ்கொயரு பிளஸ் B ஸ்கொயரு. இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா டயகனல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 13 ஸ்கொயர்னு. L எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் கொடுத்துருக்காங்களா 5 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் பிரெத் ஸ்கொயர் இதை ஈக்குவல்ட்டுக்கு தானே கொண்டு வந்தோம்னா 169 இருக்கும், மைனஸ் ஆயிரும். அப்ப 25 இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா 144 இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர். B ஸ்கொயர் இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும்? B யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4ன்னு இருக்கும். அப்ப சாரி 12. பிரெத் இப்ப என்னன்னு கிடைச்சிருச்சு? 12 கிடைச்சிருச்சு. இப்ப பிரெத்தை வச்சு என்ன பண்ணிடலாம்? இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? L into B. L ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன 5. Bங்கிறது எவ்வளவு இருக்கு? 12. அப்ப 12 into 5 எவ்வளவு இருக்கும்? 60 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 60 மீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா if the length of the rectangular field is increased by 4 cm and breadth is 2 cm என்னவாகுதான்? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. லென்த்தும் பிரெத்தும் என்ன பண்ணுதான்? இது லென்த் வந்து 4 cm அதிகமாகுதான், பிரெத் வந்து 2 cm அதிகமாகுதான். அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு அதோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது if the length and breadth எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதான் and each the area is increased 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன தெரியணும் அப்படின்னா ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதுல இன்னொன்னு என்னன்னா இன்க்ரீஸ் பண்றாங்களாம் அதோட லென்த்தையும் பிரெத்தையும். அப்ப இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணா x into L பிளஸ் x into B. ஓகேவா? L into B into என்ன சொல்லலாம்? x ஸ்கொயர்டுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா xங்கிறது அந்த 2 சென்டிமீட்டர் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்களே அதுதான். இதுல இன்க்ரீஸ் ஏரியா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்றதோட வேல்யூ எப்படி ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஏரியா அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா x பிளஸ் L பிளஸ் B பிளஸ் x ஸ்கொயர்டு. x into L பிளஸ் B பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்? இதோட ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? 2L பிளஸ் B தானே பெரிமீட்டரோட ஃபார்முலா. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப இதை எப்படி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம்? எவ்வளவு அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 ரீச்ன்னு சொல்லியிருக்காங்க. Lலையும் Bலையும் ரெண்டுலையுமே எவ்வளவு அதிகமாகுதான்? 2 சென்டிமீட்டர் அதிகமா தான். எல்லும் என்னங்கிறது தெரியாது, பிங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஸ்கொயர். இந்த ஏரியா உங்க வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இன்க்ரீஸ் ஆன பிறகு எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா 2L பிளஸ் B அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்கொயர் அப்படியே என்னவாகும்? 4 மாறுமா? பிளஸ் 4ங்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவா மாறும்? -4 மாறும். அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஈக்குவல் டு 2L பிளஸ் B. அவங்க கேட்கறது பெரிமீட்டர் தான் கேட்கறாங்க. ஸோ பெரிமீட்டருக்கான வேல்யூ என்ன இருக்கு? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் 1 ஸ்கொயர், அதாவது ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்கொயரோட பெரிமீட்டர் அப்படின்னா 4A தான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா இல்லையா? ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன? பெரிமீட்டர் ஹோலா பெரிமீட்டரையே கொடுத்திருக்காங்க 52ன்னு கொடுத்திருக்காங்க. சோ A மட்டும் அதோட சைடு மட்டும் வேணும் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? A ஓட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருமா? இது ஒரு சைடோட வேல்யூ தெரிஞ்சிரும். அடுத்தது அனதர் இன்னொன்னோட
பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 கொடுத்துருக்காங்க. இதையும் 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும், என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். இதோட சைடு என்ன இருக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப ரெண்டு சைடு கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டு ஸ்கொயரோட சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த பெரிமீட்டர்? நம்மள என்ன கேக்குறாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னா என்ன 4a தானே, அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. whose area is equal to the difference area. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இதோட பெரிமீட்டர் ஆஃப் ஏரியா என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. whose area is equal to the difference of the areas of two squares. 2 squares அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதோட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 13 ஸ்கொயர்டு மைனஸ் டிஃபரன்ஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5 ஸ்கொயர்டு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப 169 மைனஸ் 25. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப ஏ ஸ்கொயர்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும். அப்ப ஏவோட வேல்யூ 12 அப்படின்னா 4 இன்ட்டு ஏ என்ன இருக்கும் 4, ஏவோட வேல்யூ 12. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 48ன்னு கிடைக்கும். அப்போ 48 மீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் ஸ்கொயர். டயகனல் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏரியா இஸ் 5 times that the another square with the diagonal of 4√2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டயகனல் இருக்கிற ஸ்கொயருக்கு ஏரியா அப்படின்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. இதுதான் டயகனல் ஏரியாவோட டயகனல்ல கொடுத்துருக்கிறதுக்கான ஏரியா ஃபைண்ட் பண்ணோம்னா இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். டி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 times ஆஃப் த அனதர் ஸ்கொயர் டயகனல் இஸ் 4√2 சென்டிமீட்டர். ஓல்டா ஒரு டயகனல் இருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4√2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அடுத்தது நியூவா இருக்கிற டயகனலோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 5 times அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா நியூவா இன்னும் ஒரு டயகனலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓல்டா இருக்க டயகனலோட வேல்யூவை இன்ட்டு √k சொல்லுவோம். இருக்கிற வேல்யூவோட டைம்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதோட ரூட் வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ ஓல்டா இருக்கிற டயகனல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4√2 சென்டிமீட்டர்னும் இன்ட்டு எத்தனை டைம்ஸ் அதிகமா பண்ண சொல்லியிருக்காங்க 5 times. அப்ப 5க்கு என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும். ஓகே, அப்ப 5 ரூட்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 இருக்கும், ரூட் ரெண்டுமே காமன் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும் 10ன்னு மாறும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் 4√10ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a hall is 14 meter long and 7 meter broad ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன ஷேப் சொல்லியிருக்காங்க ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் சொல்லியிருக்காங்க. sum of the area of floor and ceiling. ஃப்ளோரும் சீலிங்கையும் என்ன பண்ணியிருக்காங்க சம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த sum of the area of floor 4 walls. sum of the என்ன சொல்லியிருக்காங்க 4 பக்கத்தோட சுவரை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஹைட் வரணும். ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன 2 × L × Bங்கிறது தான் ஏரியாக்கான ஃபார்முலா. அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வால்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க சேர்த்து அதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஹைட் வரும் இல்லையா. ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 × H L + B இல்லையா. இப்ப ஹைட் கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும் இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ண. நெக்ஸ்ட் என்னதா வால்யூம் ஆஃப் ஹால். அந்த வால்யூமை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஹால் அப்படின்னா என்ன பண்ணுவோம் V கண்டுபிடிக்கணும் அப்படின்னா H × L × B தான் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா. சோ இதை என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் எல்லும் பியும் கொடுத்துட்டாங்க. சோ இது ரெண்டு ஏரியாவையும் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்ப 2H × L + B = 2 × L × Bங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். எல்லுக்கும் பிக்கும் அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 2H எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. பிரெத் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி எல் தான் என்ன கொடுத்துருக்காங்க 14 கரெக்ட். பிங்கிறது 11 = 2 × 14 × 11. ஓகே, அப்ப இதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 2H இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 25 = இது ரெண்டையும் உள்ள மல்டிபிள் பண்றோம் 11 × 11 அப்புறம் என்ன கிடைக்கும் 4 2
5 1 154 கிடைக்கும் இல்லையா? இதை உள்ள மல்டிபிள் பண்ணா 2h டிவைட்ல வந்ததுன்னா இதுவும் என்ன ஆயிடும்? கட் ஆயிடுமா? சோ 25 h மட்டும் வேணும் அப்படின்னா 154 டிவைடட் பை 25. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா h ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எத்தனை 25 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 4 5 6 அப்ப 6 டைம்ஸ் இருக்கும். 40 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதுல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? ஒரு டைம் இருக்கும். அகைன் 40 அப்படின்னா 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 150 150ல எத்தனை 25 இருக்கும் அப்படின்னு பண்ணோம்னா 4 7ன்னு இருக்கும். அப்ப h ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.17 கிடைச்சிருக்குது. இப்போ இந்த 6.17ங்கிறது ஹைட். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா h l இன்ட்டு b. h ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 6.17 இன்ட்டு l எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 மீட்டர், h எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 948.64 தான் கிடைக்கும். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of length and breadth. length breadth என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரேஷியோல கொடுத்திருக்காங்க. L வந்து 5ங்கிற ரேஷியோலயும் breadth வந்து 4ங்கிற ரேஷியோ. ரெண்டுமே எப்படி எடுத்துக்கலாம்? xx ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க வேல்யூ கொடுக்கல, ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்பார்க். பெரிமீட்டர் ஆஃப் த பார்க்கோட பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 × L + bன்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப 2 × L + b அப்படின்னா அதோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா L ஓட வேல்யூவும் பெரிமீட்டரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 162ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ L × b என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணலாமா? Lக்கு 5x கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்கு வந்து 4x கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ங்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா 8 1 இருக்கும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 9x இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 9ன்னு இருக்கும். எக்ஸுக்கு 9 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? தென் ஏரியா ஆஃப் த பார்க். ஏரியா ஆஃப் த பார்க் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? L × b. Lோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. பிரெத்தோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸ் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 9 × x இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 9 5 இங்க 45 இன்ட்டு 9 36. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 1620 மீட்டர் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஓகே, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயரோட பெரிமீட்டர் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4a தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4a தான் 7.2 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்னு கிடைக்கும். ஒரு நாள் 4 ரிமைனிங் அப்படின்னா 8 இல்லையா? அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 1.8ன்னு கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த ஏரியா? எதோட ஏரியா கேக்குறாங்க? ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு தான் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்கொயர். ஏவுக்கு வேல்யூ 1.8 × 1.8 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3.24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சாரி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஓகே, இந்த சம்ல என்னன்னா diagonal of 2 squares of the ratio. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:5ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏரியா? ஏரியா அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோமா? ஸ்கொயரோட ஏரியா தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ ஸ்கொயர் தானே இதுக்கான ஃபார்முலா. அப்ப ஏ ஸ்கொயர்னா கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்ன வரும்? 2 2 சார் 4 25. அப்ப 4:25 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a + b ஹோல் ஸ்கொயர் மெத்தட்ல தானே இருக்கு. அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதோட வேல்யூ 4x + 2ங்கிறது தான் ஏவோட வேல்யூவா இருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா
4x plus 2 இருக்கும். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூ 4a. 4a அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4x plus 2 இருக்கு. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16x plus 8 இருக்கும். அப்ப 16x plus 8 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்குலர் ஃபீல்டு, சர்க்குலர் ஃபீல்டோட பெரிமீட்டருக்கு எடுத்திருக்காங்க. அப்ப சர்க்குலர் ஃபீல்டு அப்படின்னாலே இங்க என்ன சொல்லிருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா 2πr னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா சர்க்கிளோட ஏரியாவும் என்னன்னு தெரியணும். அப்ப சர்க்குலருக்கான ஏரியா அப்படின்னா πr ஸ்கொயர்ங்கிறது இருக்கு. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஈக்குவல் டு த ரெக்டாங்குலர் கார்டன். இங்க இருக்கிற ரெக்டாங்குலர் கார்டனுக்கு எது ஈக்குவல் அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வேல்யூவை வச்சு என்ன பண்ணலாம் r என்னங்கறத ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னா r வேல்யூ தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அந்த கார்டனோட சைடை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த r ஓட அப்ளை பண்ணணும்னா r வேல்யூ தெரியணும். அப்ப 2πr ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா r ஓட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா 1012 இன்ட்டு இந்த பையோட வேல்யூ என்னவா மாறும் ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு வந்ததுன்னா 7/22 மாறும். இந்த 2வும் டிவைட்ல வந்துச்சுன்னா 44 மாறும் இல்லையா? ஓகே, அப்ப ஆரோட வேல்யூ இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 161 கிடைக்கும். ஓகேவா? இப்ப ஆர் வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை கொண்டு வந்து என்ன பண்ணலாம் இந்த சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப பை அப்படின்னா 22/7 இன்ட்டு 161 இருக்கும். இன்ட்டு இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா பை ஆர் ஸ்கொயர். அப்ப பை ஆர் ஸ்கொயர்னா 161 இருக்கும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 23 இருக்கும். 23 இன்ட்டு 22 அப்படின்னா 506 இன்ட்டு 161 இருக்கும் இல்லையா? இது என்னதுன்னா சர்க்கிளோட ஏரியா. இப்ப என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ரெக்டாங்குலர் கார்டனுக்கு இது ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது ரெண்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 14x இன்ட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னா L இன்ட்டு பின்னு தெரியும். அப்ப 11x ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க 506 இன்ட்டு 161 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 154 x ஸ்கொயர்டுன்னு இருக்காங்க. இந்த x ஸ்கொயர்டுக்கு இது ஈக்குவல். ஸோ 506 இன்ட்டு 161 இது ஈக்குவல்டுக்கு இருந்தா x ஸ்கொயர்டு என்னங்கிறது தெரியும் 506 இன்ட்டு 161 டிவைடட் பை 154. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் என்ன ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 322 மீட்டர்ங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 322 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.